நம்முடைய சிறப்பு முன்மாதிரியுடைய கல்வித்துறை தலைவர் அவர்களே, இந்த பகுதியில் இங்கு நாம் சொல்லப்போனால் ஒரு 3 பெருமளவான நம்முடைய பொருளாதார போதியவர்களுக்காக அதுடன் அவர்களுடைய சில நற்பண்புகளை நாம் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலமாவுடைய உயர்வுடைய அன்பு சோதமான அதேபோல் சுந்தர் ஜமானுடைய சுந்தர் ஜமான் புது உங்களுடைய மனிதர்களுடைய நற்செய்களை நிறுவனங்களை நீங்கள் சொல்லலாம். இந்த அடிப்படையில் நம்முடைய நற்காலத்தான அவர்களை பற்றி நம்முடைய அறிஞர் மௌலானா அஹ்மத் ஜலாலுதீன் ஜமாலியா அறிஞர்களுடைய நீண்ட கால பேராசிரியர் அவர்களை பற்றி சமீபத்தில் இந்த சமாஜத்துடைய பாதுகாப்பு எழுந்தது. அஹமதுல்லா பாதில்லா ஒரு மகனி பகுதியில் வாழ்ந்தார். பல மக்கள் வளர்த்தார் கிடைத்தார்கள். வேலைப்பாடு செல்வநாயகம் அந்த அவருடைய மகனார் நபியுல்லா அவர்கள் எங்களுடைய பிறந்தாவிலே ஜமாலியாவில் அவருக்கு சென்ற வாரம் ஆக நான் பெரும் ஆய்வுகள் அவருடைய அரபிய பழமொழி சொல்வார்கள், மௌத்துல் ஆலிம் மௌத்துல் ஒரு ஆலிமுடைய மரணம் உலகத்துடைய மரணம் என்பதார்கள். சாதாரண அவர்களுடைய பொருளாதாரத்தை இந்த அகிலத்தின் மரணம் என்பதாக இருப்பிடும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது இந்த 3 ஆலிம்களுடைய மரணத்தை கேட்கிறேன். நான் 4 ஆலிம்களுடைய மரணத்தை கேட்கிறேன். நான் உங்களுக்கு அவருடைய சிறப்பு பகுதி குறிப்பாக நம்முடைய நோன்பாளர் அவருடைய குடும்பம் இந்த சமுதாயத்திற்கு அதிக தேவைப்படுகிறது. பாதுகாப்பு நேரில் சொல்வார்கள், சுமார் 200 ஆண்டுகளாக அவர்கள் அரபிலிருந்து சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு ஆற்காடு நவாபுடைய அழைப்பு பெற்று வருகின்றது. இங்கு பாதியான சுமார் 200 ஆண்டு காலத்திற்கு பக்கம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதிகளாக இருக்கின்றார். பாதி மஹமூத் நாயக், பாதி ஹபீபுல்லா நாயக், இது போன்ற பல பாதிகள் அவர்களுடைய முன்னோர்கள் இந்த சென்னை மாநகரத்திலே பாதிகளாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு தேவைகளையும் எய்முடைய மிகப்பெரிய நடவடிக்கைகள் இதைப்போன்று பசுவாக இருக்கிற மாற்ற தீர்ப்புகளை வழங்கி இந்த நகரத்திற்கு தமிழகத்தில் அந்த பாரம்பரியத்தில் தான் நம்முடைய ஆதி முகமது கலாமுடைய நீண்ட நெடுங்காலம் ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஆதியாக இருக்கிற கொடுக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, அவர்கள் பேராசிரியர் எங்களுடைய ஜமாலியா நம்முடைய மௌலானா சேர்த்துள்ளார்கள் தெரியும். ஆரம்ப காலத்திலே 80, 83, 85 வாக்கிலே ஜமாலியாவுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் 2 நாட்கள் வருகிறது. மாணவர்களுக்கு அரபி பாடங்களை அரபி லோகத்துடைய பாடங்கள் அவர்கள் எகிப்திலே இருக்கிற அலசர் பல்கலைக்கழகத்திலே
அவர்கள் படித்து அது இஜாதத்தும் ஆகியார் தரத்தை கொண்டு அவர்கள் நம்முடைய சென்னை அந்த அடிப்படையில் மிக அழகான முறையை அரபு மொழியில் பாடம் நடத்துவார்கள். உருதுவிலும் தமிழும் அழகாக நடத்துவார். அவருடைய தமிழும் தனி ரகமாக இருக்கும். தமிழ் வந்து நம்மெல்லாம் பேசுகிறோம் தாய்மொழி. அந்த அடிப்படையிலே நாம் தமிழை நல்லபடி பேசக்கூடிய கௌரவங்களாக இருக்கிறோம். ஆனால் அதற்கு அவர்கள் உருது தாய்மொழியாக இருக்கிறார். தமிழை அவர்கள் நம்முடைய மக்களிடம் கற்றுக்கொண்டு மிக அழகான எளிதான சுவையான தன்மையிலே பேசுவார்கள். இலக்கியாளர்கள் அதுபோன்று அதற்கு அவர்கள் சென்னை புதுக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்து மாணவர்களின் பல மாணவர்களின் பாடம் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மௌலானா அங்கும் சிறப்பு பேராசிரியராக இருந்து அங்கும் பாடம் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி மெய்க்கும் தீனை இவ்வாறு அவருடைய இது சரியான எங்களுடைய இஸ்லாமிய சரியத்தை உயிரிழந்து வைத்தல் என்று. அதனால் இது செல்லார் சரியத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னால் அவருடைய வாரிசுகளுக்கு என்னென்ன கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே அழகாக அதுவராக அவர் கடைசியாக கொடுத்திருக்கிறார். அதை கொண்டுதான் தீர்ப்பளிக்க வேண்டுமே தவிர அவர் ஹயாத்தாக இருக்கிறது பிறகு நாட்கள் உயிர் என்பது அது மற்ற மார்க்கத்தில் உள்ள மக்களுடைய பழக்கம். இஸ்லாமிய அந்த பழக்கத்தை இந்த உயிர் செல்லாத இப்போ என்ன இஸ்லாமில் என்ன இருக்கிறதால் ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்ல மற்றவர்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் ஹயாத்தாக இருக்கிற பொழுது விபத்தை அன்பளிப்பாக கொடுக்கணும். அப்படி அன்பளிப்பாக கொடுக்க ஜாகிறது. எனக்கு பின்னால் இவர்கள் என்னென்னா இவ்வளவு இவர் என்ன சொல்ல வேண்டியது அல்லாஹ் தோலை படைத்த எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதியாக அல்லாஹ் சொல்லியிருக்கிற பொழுது இவர் உயிரை வைக்க வேண்டிய தேவையில்லை. மற்ற சமுதாயத்தில் மாற்று விஷயங்களில் சரியத்துடைய தீர்ப்புகளை மிக தெளிவாக அவர்கள் உடனடியாக தெரிவித்திருப்பார். அதில் எந்த சந்தேகத்தையும் யாருக்காகவும் சாதகமாகவோ யாருடைய கருத்துக்களை அறிவில்லாமல் சொல்லுவார். சரியத்திலே என்ன பத்வாக இருக்கும் சரியான பத்வாக இருக்கிறது அதை மிக அடித்தரமாக அவருடைய எளிமை அவருடைய நவாயத்துங்கிற குடும்பத்துக்கு எங்களுடைய ஜமாலியா மதரசாவுடைய முதல்வர் சென்னை மாநில ஜமாத் உலமா சபை சென்னை மாநகர மாவட்ட ஜமாத்தை எல்லா சபைகளிலும் மிக முக்கியவரமாக இருந்து மறைந்திருக்கிற இலங்கை முதல்வர் மாபெரும் அறிஞர் மௌலானா அப்துல் காஃபி அவர்களுடைய ஆசிரியர் அவர்களும் அந்த நவாயத்துங்கிற குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்களுடைய பண்பெல்லாம் மிக எளிமையாகவும் மிக சாதாரணமாக இருக்கும் உயர்ந்த குணங்களை கொண்டார். அவர்கள் ஜமாலியாவுடைய 56 ஆண்டு காலம் அவர்கள் தரிசிலும் அந்த கல்வியிலும் அவர்கள் சாதாரண பணியில் தான் நாங்கள் பார்த்துட்டு அவங்க முதல்வராக யாராவது ஒரு பணியில் வந்து கிடையாது பேசுவோம். கட்சியில் நாங்கள் யாரும் பார்த்தா இல்லாத அந்த சென்னைக்கு வந்து ஒரு டைலர் அவர் தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. கைதற்காக பொன்னான நேரத்தில் இவ்வளவு நேரத்தை பேசினார்கள் சொன்னால் அவர்கள் அந்த மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை செல்வதனால் ஏழையை கொண்டாக இருந்தாலும் சரி சாதாரண அந்தஸ்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் அவர்கள் கண்ணியப்படுத்தி அவருடைய கோரிக்கையை கேட்பவர்களுக்கு கொண்டு சொல்லுவாங்க. அதையெல்லாம் படித்திருக்கிற அவருடைய மாணவ குழந்தைகள் மௌலானா சம்சுதி ஜமானி மௌலானா ராஜாமி மாணவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு எளிமையான அது அந்த நவாய குடும்பத்தினுடைய அழகான பண்பு. அந்த பண்பை தான் காலிசாப் அவர்கள் பிரதிபலித்தார். யாரும் அவர்கள் யாரும் பேசணும் வாதி தலைமை அரசுடைய தலைவர் காதின்னு சொன்னால் சாதாரண மக்கள் அனுமதியான யாரும் அவருடைய மத்தியிற்கு அந்த தீவான் பாபாவுடைய மத்தியிலாம் அவர்கள் சர்வசாதாரணமான மனிதர்களை மிக சாதாரண எளிதான முடித்தவர்கள் அதற்கு அவர்கள் அழகான பதில்களை சொல்வார்கள். அழகான விளக்கங்கள் அதேபோன்று அவர்கள் நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் ஒரு பெரிய சொத்து அது அந்த இஸ்லாமிய பகுதிகளில்
இருந்தது. அதை அவர்கள் முதல் ஸ்தானத்துக்காக வேண்டி அதை வழங்கிவிட்டார். பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை இந்த முதல் ஸ்தானத்தை விரிவாக்க அதற்கு அவர்கள் வழங்கிவிட்டார்கள். ஆமாம், உலகத்தினுடைய ஆதாயம் அவர்களுக்கு எப்படி நபிமார்கள் சஹாபாக்கள் உலக ஆதாயத்திற்காக தங்களுடைய நோக்கமாக கொண்டு செயல்படவில்லையோ அது போன்று வாழ்ந்த செல்வர் என்று நாம் பாவித்தார்கள். குறிப்பிடுவது எந்த ஒரு ஆசை கொடுக்கிறது அவர்கள் இந்த நிக்காவுக்கு அழைப்பவர்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து அவங்களுக்கு காரில் அனுப்புனாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. நிக்கா முடிஞ்சதா அந்த விருந்தையும் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த உணவெல்லாம் தேர்ந்தெடுத்தால் நிக்கா இருப்பார்கள். அங்கிருந்து உடனே ஆட்டோவிலே புறப்பட்டு கொண்டே இந்த உலக ஆதாயத்தையும் அவர்களுடைய அழைத்தவர்களுடைய கண்ணியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையால் பல்லாயிரக்கணக்கான நிக்காகளில் பாதுகாப்பு அவர்கள் சென்னையில் கிடைத்தது. ஆயிரம் குடும்பங்களுடைய ஆயிரம் தம்பதிகளுடைய அழகான வாழ்க்கைக்கு அவர்கள் அஸ்திவாரப்பட்டவர்கள் நிக்காவுடைய துப்பாவை ஓதி அவர்களுடைய துவாவும் செய்து அதன் பத்திரத்திற்கு ஏற்பு கொடுத்து தொடங்கி வேகமான நூற்றுக்கணக்கான நிக்காகள் அவருடைய தலைமையில் நடந்திருக்கிறார். அல்லது அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிற பாதிகள் குலமாக்கள் இமாம்களுடைய தலைமையில் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் அவர்கள் நிறைவான வாழ்வு நீண்ட நெடிய வாழ்க்கை தான் 84 ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்து மத்தியில் அவர்கள் விழாவாக்கூடிய வாய்ப்பு கடைசியாக நம்முடைய ஜமாத்துகள் தான் அவர்கள் தெரிவித்து நம்முடைய சென்னை மாவட்ட ஜமாத்துகளின் சார்பாக ஒரு 5-6 மாதத்திற்கு முன்பாக வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஒரு சிறப்பு பட்டத்தை அதற்கு அவங்களுக்கு வழங்க சொல்லி நம்முடைய சென்னை மாவட்ட முடிவு செய்து அவர்களை சென்னை புதுக்கல்லூரியிலே அதற்கு அவர்களுக்கு முடியாத நிலைக்கு வந்துவிட்டார். கடைசி ஒரு நாள் அவருடைய நிலைமை சரியான அந்த நிலையில் அவர்களை சென்னை புதுக்கல்லூரியிலே அவர்களை வரவழைத்து அவர்களை வாழ்நாள் சாதனையாளர் என்ற சிறப்பு பட்டத்தை தமிழக வளமாட்டார் குறிப்பாக சென்னை மாவட்ட வளமாட்ட சார்பாக அதற்கு வழங்கப்பட்டது. அவர்கள் கண்ணியோடு ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அது இன்னொரு சிறப்பு கேரளத்தினுடைய தலை சிறந்த ஆளும் ஏன் உலக அளவிலே இஸ்லாமிய உலகிலே மிகப்பெரும் மதிப்புக்குரிய மதிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த ஆலயம் மாபெரும் மார்க்க அறிஞர் அல்லாமா ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் அந்த மஜ்லிஸுக்கு வருகிறது. பாகிஸ்தான் அவர்களை கட்டி அவருடைய கண்களால் அந்த பட்டத்தை வழங்கினார். 2 பேரும் ஆலயம் கேரள மாநிலத்திலே மட்டுமல்ல அகில இந்தியாவிலும் மற்ற உலகிலும் மிகப்பெரும் சிறப்பு பெற்ற மருத்துவ மாவட்ட துணியா என்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை கேரளாவிலே நிறுவி இன்றைய தினம் 1000 மாணவர்கள் வெளியாகக்கூடிய மௌலானா ஏபி அபூபக்கர் அவர்கள் அதற்கு அருகிலே அமர்ந்திருந்தார்கள். அவருடைய கண்களால் அந்த பட்டங்களை வழங்கினார்கள். முயற்சியாக இருந்தது. இருவரும் ஆலிம் பெருந்தை ஒன்று சேருவதற்கு அந்த நிகழ்ச்சி வெளியாக அல்லாஹ் அதற்கு ஏபி அபூபக்கர் அவருடைய கையாளர் நிலமாக்கி போனாங்க. அவருடைய தேவைகளை மேலும் பெருகிட்டு ஊழ்த்திப்பார். ஆக கல்வியாளர் கண்ணியம் கவனமாக்கிறேன். அல்லாஹ் நம்முடைய நாம் வாழக்கூடிய காலத்தில் வாழ்ந்த ஒரு மாமேதை ஒரு இளைஞர் செல்வர் நம்முடைய பங்கேற்கிறார். அவர்களுக்கு தூரத்தினுடைய உயர்ந்த வாழ்க்கை தந்து நீங்கள் நாயகி பலவான் அவர்களோடு சூழலில் தங்கியிருக்க பார்க்க தருவாங்க. அவருடைய தொல்லை ஆட்சி போனாங்க. அதை கொண்டு நம்முடைய குழந்தை நகர்களுக்கெல்லாம் அவருடைய தந்தையார் ஒரு ஆலிமுடைய மகனாக தான் அந்த ஆலிமுடைய பாரம்பரியத்தை வந்தவர்கள் சிறந்த நண்பர்களை கொண்டவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளராக இருந்தார்கள். மிக அழகான முறையில் அவர்கள் இருப்பதே தெரியாது. அந்த மொழியை மிக அமைதியாக இருந்தது போல மிக அழகான ஒரு பண்பை கொண்டவர்கள் எல்லாம் அவர்களை உதவி கொண்டு அவர்களுடைய உருவாக்கி போனாங்க. அதே போல முகமது ஜலாலுத்தீன் அவர்கள் தந்தையார் மௌலானா ஷம்சுத்தீன் பார்த்தவர். நான் 1975 வாக்கியாருக்கு வருவதற்கு பிறகு அவர்கள் இலங்கையிலிருந்து வாக்கியார் தலையார்கள். மௌலானா ஷம்சுத்தீன் அவர்கள் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக விளங்கினார்கள். அங்கு 42 ஆண்டுகள்
இந்த அளவுக்கு சொன்னால் வாக்கியார் காலத்தை கொண்டாடு விழாவிற்கு வசூல் செய்ய வேண்டும், பல லட்சம் செலவாகும். அதற்கான இலங்கைக்கு நாம் வசூல் செய்ய வேண்டும் என்று நம்முடைய வாக்கியார் தேர்தல் போரான தேர்தல் எங்களுடைய ஆசிரியர் போரான எல்லாம் இலங்கை சென்றவர்கள் சொன்னார்களாம். எங்களெல்லாம் ஒரு ஊராக ஒவ்வொரு செல்வந்தரையும் கண்டித்து அதற்காக வசூல் செய்வது எவ்வளவு கடினமான வேலை. அப்படி செய்ய வேண்டாம். நான் ஒரு ஏற்பாடு செய்வேன். என்ன ஏற்பாடு? குடும்பமான வழியில் ஒரு முக்கியமான ஒரு மண்டலத்திலே ஒரு முக்கியமான இடத்திலே இலங்கையில் இருக்கிற எல்லா செல்வந்தர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அழைப்பு கொடுத்தார். வாக்கியாருடைய நிர்வாகிகள் ஆசிரியர்கள் எல்லாரும் எல்லோரையும் நகரத்தவர்கள் அழைப்பு கொடுத்து வரக்கூடிய செல்வரை ஒரு இடத்தில் ஒன்று அதற்கு மாற்றம் பேச சொன்னார். போராட்டம் இருக்கிறது அவர்கள் வாக்கியாக சொன்னார். அதற்கு பிறகு நன்கொடைகளை அவரவர் வந்திருக்கின்ற இலங்கையுடைய செல்வந்தர்கள் பிரபுகள் எல்லோரும் அவரவருடைய நன்கொடை எழுதி அந்த ஒரே நேரத்தில் இலங்கையுடைய வசூலை இந்த பணங்கள் எல்லாம் நான் அதை கலெக்ட் நீங்கள் இலங்கையை சுற்றி பார்த்து வேலூர் போடக்கூடிய செல்லுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஏற்பாடு அவருடைய ஒவ்வொரு வாரத்திலும் ஜமாலியா பிரஸ்தாவை வாரத்துக்கு 2 நாட்கள் வந்து மிகப்பெரிய அவர்கள் நடத்துவார்கள். இது ஒரு தப்சீரை நடத்துவார்கள். இது போன்ற ஒரு கடினமான கிதாபுகளை அதுபோன்று இஸ்லாமில் 4 கடன்கள் ஈமானுக்கு இருக்கிற கொள்கை மக்களுக்காக நாம் போர்களில் சொல்லுவாங்க. அதனால் கிதாபை அவர்கள் முடிவைத்தார். சையத் அபுல் ஹசன் அலி நசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நூலை முடிவைத்தார். அதே போல் மாதா அதேவருடைய வீழ்ச்சியா உலகமுடைய அவர்களை மட்டும் நோயை முடிவைத்தார். பல கிதாபு கடைசியில் இப்பொழுது வெடிசலாம் நாளையாக தர்மா செய்து கொடுத்தார். அதற்கிடையே அல்லா அவர்களை சொன்னார். அதுபோன்று நம்முடைய இன்னொரு பாக்கியத்தால் ஓதியுடைய அவருடைய மகனார் தமிழ் மாறி ஆசிரியர் எல்லாம் நிறைய விளைவிக்கக்கூடிய நல்ல சாதனான பிள்ளை ரஹமத்துல்லா ஜமாலி அவர்கள் அந்த மணல் பகுதியிலே அழகான காப்பில் செம்புதார் மொழியிலே அவருடைய புலவை நீண்ட புலவை காட்டுக்கு அழகான பிரகாரம் அதற்கு அவர்களுக்கு தெரியும். பிரபலமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் பிறந்த மாநிலம் அவருடைய மன்னரையும் மொழிமயமாக்கி அவர்களுக்கு குறிப்பிட்டு காலா இந்த சேவைகளை சூழ் செய்து அவருடைய வாரிசுகளுக்கு அவருடைய அழகான கபிலன் ஜமீலாவை அவர்களை மேன்மையாக்க வேண்டும். அதேபோல் நம்முடைய மேலாளர் பொருளாளர் முதல் நன்றி அவர்கள் பல சேவைகளை இன்னும் பல மாணவர்களுக்கு தலைவரான உதவியாக செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அருமை தாயார் செய்தி வந்து நம்மெல்லாம் கேள்விப்பட்டுள்ளோம். அவருடைய குரலில் அவர்கள் இந்த ஜமாத்துடைய இந்த கூட்டத்தின் மதியத்தையும் நடத்துவதற்கு கடவுள் உரைக்கிய வரட்டு நம்முடைய நிர்வாகிகள் குறிப்பாக என்னுடைய அருமை மாணவர்கள் போராட்ட மூலவி மன்சூர் தானே பாதித்தமாக இந்த பிணையுடைய அவர்களுடைய